செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழம் சொன்னாலே இளைஞர்கள் மனசெல்லாம் அப்படியே ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். அத்திப்பழத்தை எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, யாருக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எதனால அத்திப்பழம் எடுக்கணும், அத்திப்பழத்தினால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்திப்பழத்தில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயனு இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட உடல்நிலை வந்துட்டு பயங்கரமாக சீராக வச்சு இந்த அத்திப்பழம் எடுக்கிறதுனால ரத்த அளவு வந்து அதிகரிக்கும்னே சொல்றாங்க. பெண்களுக்கு பொதுவாகவே மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல வந்துட்டு பிளட் ப்ளீடிங் வந்து அதிகமாயிட்டு இருக்கும். இந்த ப்ளீடிங் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு அத்திப்பழம் எடுக்கிறதுனால இவங்களுக்கு நன்மையை அதிக கூட்டம்னே சொல்லலாம். அத்திப்பழம் எடுக்கிறதுனால ரத்த சோகையை தவிர்க்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி, அயன் இருக்கிறதுனால ரத்த சோகையை தவிர்க்கலாம் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் முக்கியமா பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு இந்த அத்திப்பழத்தை எடுக்கும் பொழுது இவங்களோட பிளட் கவுண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த அத்திப்பழத்தை பெண்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல இந்த அத்திப்பழத்தை ஒரு 4ல இருந்து 5 வரைக்குமே எடுத்து ட்ரையா அப்படியே ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிளட் கவுண்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த அத்திப்பழத்தை குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எப்படின்னு கேக்குறீங்கன்னா, முக்கியமா முதியவர்கள் வந்து இந்த மாதிரி அத்திப்பழத்தை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு போன்ஸ், அதாவது வயசானாலே போன்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக் ஆயிடும். இப்படிப்பட்ட அத்திப்பழத்தை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு போன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வலுவு கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த மாதிரி டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்து வெளியே வரும்னு கேட்டீங்கன்னா, அத்திப்பழத்தை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நிறைய டாக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடிக்குள்ள போகும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வெளியே கொடுக்கும்னே சொல்றாங்க. அத்திப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இதய நோய் வராது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனா வரவே வராதுன்னு சொல்லிட முடியாது. இதய நோய் வரதுக்கு தவிர்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம அத்திப்பழத்தை டெய்லி கன்சியூம் பண்ணும்போது ஹை பிளட் பிரஷர் மற்றும் சுகரை கூட வந்துட்டு டெய்லி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. பற்கள்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இந்த அத்திப்பழம் தீர்வளிக்கும்னே சொல்லலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பற்கள்ல சொத்தைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த அத்திப்பழம் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா அத்திப்பழத்தை வந்து இளைஞர்கள் அதிகமா கன்சியூம் பண்றாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம். எதனாலடா குடிக்கிறீங்க, எதனாலடா அத்திப்பழத்துல அப்படி என்னடா இருக்குன்னு நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அத்திப்பழத்துல எதனால எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆண்களோட விந்து அணுக்கள் வந்துட்டு அதிகப்படுத்தும்னே சொல்லலாம். இதே அத்திப்பழம் வந்து பெண்களும் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூட்ரஸ்ல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, டே போற போக்குல ஒரு அத்திப்பழத்தை எடுத்து வாயில போட்டு போடான்னு சொல்லுவாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னு சொல்ற அளவுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த அத்திப்பழத்தை எடுக்கிறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அத்திப்பழம் பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ until then, டாடா பை பை, see you, take care from me, ராகுல் signing off. தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி மலருடன். நன்றி, வணக்கம். சார், ஒரு அத்திப்பழம் வரேன்.